Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான சென்னா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸில் செய்கிறேன். நம்ம பாஸ்மதி ரைஸ்லனாலும் செய்யலாம், இல்லைனா நம்ம நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசிலனாலும் செய்யலாம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம சுண்டலை நல்லா ஊற வச்சுக்கணும். குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் நல்லா நமக்கு வெந்து வரும். நம்ம பிரியாணிக்கு செய்யும்போது ஒரு விசில் தான் வைப்போம், அதனால் அதுக்குள்ளே இந்த சென்னா வெந்துராது. அதனால் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே குக்கரில் இதை ஒரு 3 அல்லது 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் பிரியாணி நம்ம செய்யும்போது அது கூட சேர்த்து ஒரு விசில் வைக்கும் போது நமக்கு சூப்பராக வெந்திருக்கும். இப்போது குக்கரில் மாற்றிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம வேக வச்சுக்கிடலாம். ஜீரக சம்பா ரைஸுங்கிறதுனால சீக்கிரம் குழஞ்சிரும். அது குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும்தான் நம்ம ஊற வைக்கணும். அதனால் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அதை ஊற வச்சுருக்கிறேன். கரெக்டாக 15 நிமிஷம் ஆனதும் அதை வடிகட்டி வச்சிடணும். அப்படி தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து போடக்கூடாது, குழஞ்சிரும். 15 நிமிஷம் ஆனதும் கரெக்டாக ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். குக்கர் ஹீட் ஆனதும் அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் மீதி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிடலாம். அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம அடி பிடிக்காது, உதிரி உதிரியாக நல்லா வரும். இது கூட இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, அப்புறம் சோம்பு எல்லாம் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நமக்கு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கிடணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அப்புறம் லாஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறேன். இது கூடயே 1 கை அளவுக்கு புதினாவும் 1 கை அளவுக்கு மல்லி இலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நான் சேர்த்துருக்குறேன். நல்லா இதை வதக்கும் போது நமக்கு பிரியாணி ஃப்ளேவர் சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிடலாம். அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா சேர்த்துக்கிடலாம். இது கூட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். 1 பங்கு மல்லித்தூள்னா 2 பங்கு அளவுக்கு கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா சேர்த்துட்டு கருகிராமல் லைட்டாக வதக்கிட்டு இது கூடயே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் இதனோட சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்தா தான் நமக்கு ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு கிடைக்கும். நல்லா கட்டியான தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதனுடைய சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல அந்த சென்னாவை இதனுடைய நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கும், இதனுடைய சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம். நல்லா இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றலாம். ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஒரு விசில் வைக்கணும். இப்போ நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி ஒரு விசில் வைங்க. சாப்பாட்டு ரைஸ் எடுத்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 1 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும். கண்டிப்பாக அரிசி ஜீரக சம்பாவாக இருந்தால் வடிகட்டி வச்சு தான் நம்ம போடணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும். அப்படி ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நமக்கு சீக்கிரம் குழஞ்சிரும். அரிசியெல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக நான் கொத்தமல்லியும் புதினாவும் நான் சேர்த்துருக்குறேன். உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த டைமில் நம்ம செக் பண்ணிக்கிடணும். உப்பு 1 பங்கு அதிகமாக இந்த டைமில் இருந்துச்சுன்னா வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் உப்போட அளவு. லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போடணும். கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நமக்கு ப்ரெஷர்லாம் அடங்கிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
நல்லா சூப்பராக நல்ல வாசனையோடு நமக்கு ரெடி ஆகிட்டு நான்வெஜ் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர் தான் நமக்கு இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் தூவி இருக்கிறேன். நெய் வந்து வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ரைஸ் வந்து உதிராமல் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், நல்லா அடிபிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்ல வாசனையோடு நமக்கு வந்து சென்னா பிரியாணி ரெடி ஆகிட்டு, தண்ணியோட அளவு, அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றுற அந்த ஆயில், நெய்யோட அளவு, அரிசி ஊற வைக்கிறது, இந்த 3 பொறுத்து தான் நமக்கு நல்லா அடிபிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பிரியாணி ரெடி ஆகும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். சூப்பரான ஒரு ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.